வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசையில் பயிற்சி 2.1ல் 9வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 9வது கணக்கு. ஒரு மிகைமுழுவை 88ஆல் வகுக்கும்போது மீதி 61 கிடைக்கிறது. மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகைமுழுவை 11ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதியை காண்க. பாருங்கள், 88ஆல் ஒரு நம்பரை வகுக்கிறோம். அதில் ரிமைண்டர் என்ன கிடைக்கிது? 61. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதை ஈக்குவலிசன் ஃபார்முலாவில் எழுத போகிறோம். A = BQ + R. ஓகேவா? இதில் A நமக்கு தெரியாது. ஓகேவா? இது வகுப்படும் எண் A. B வகுக்கும் எண். B வகுக்கும் எண் அது என்னது? 88. Q ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 61. இது ஈக்குவலிசன் ஃபார்முலாட்டில் எழுதியாச்சு. அடுத்து இதை பாருங்கள், 11ஆல் வகுக்கும்போது ரிமைண்டர் கிடைக்குமா? ஏதோ ஒரு நம்பரை 11ஆல் வகுக்கணும். அப்போ A/11 ஈக்குவல்ட்டில் இதை வகுத்தோம்னா மீதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ இதெல்லாம் கொஸ்டினில் உள்ளதை இப்படி எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த A டிவைடில் என்ன இருக்குது? 11 இருக்குது. அப்போ 88Q + 61 இதை 11ஆல் வகுக்க போகிறோம் நம்ம. ஓகேவா? 88Q + 61 டிவைடட் பை 11. ஓகேவா? இப்போ இதை அப்படியே வகுக்க முடியாது, தனித்தனியாக அடுத்து எழுதிக்குவோம். 88Q டிவைடட் பை 11 ப்ளஸ் 61/11. ஓகேவா? இப்போ இதை அடிக்க முடியுமா? அடிச்சிருங்க. 11 8 11 88. ஓகேவா? இதை அடிக்க முடியாது, இதில் ரிமைண்டர் கிடையாதுனால அது 8Q. இப்போ இங்கன்னா 61/11. இதை என்ன பண்ணலாம்? இதை வகுத்து பார்க்கலாம். இதில் ரிமைண்டர் வரும். ஓகேவா? 61/11 வகுத்தோம்னா 5 11 55. 61 55 போச்சுன்னா மீதி 6. ஓகேவா? இப்போ ரிமைண்டர் என்னது? 6. ஓகேவா? இப்போ இதை ஈக்குவலிசன் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஈக்குவலிசன் ஃபார்மேட்டில் அப்போ இதில் A என்னது? 61. A என்னன்னா வகுப்படும் எண். A வகுப்படும் எண் 61. B என்னது? 11. Q என்னது? 5. ரிமைண்டர் என்னது? 6. ஓகேவா? மீதி 6. ஓகேவா? மீதி இப்போ என்ன கிடச்சிருக்கு? 6. மீதி 6. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.